ஹாய் மேம். ஸோ எக்கனாமிக்ஸ் பக்கா ஈஸி. மீன்ஸ் எக்கனாமிக்ஸை வெறும் கான்செப்ட்ஸ் மூலமாக சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் கன்ஃபியூஸ்டாவோ இல்லைனா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. லாஜிக்கல் சென்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு சீரியஸில் அதோட ஃபஸ்ட்டு எபிசோடில் நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜிடிபினா என்ன? இட்ஸ் அ பாட்டம் அப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ண போகிறோம். இட்ஸ் அ டைரெக்டாக டெஃபினிஷன் சொல்லிட்டு அப்படியே டைரெக்டாக டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்லாமல் சிம்பிளாக ஃபஸ்ட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன, ஜிடிபினா என்ன, ரிப்பீட்டடாக ஜிடிபினா என்னன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துட்டே இருக்கு அப்படி தானே. ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோம். நேஷனல்னா என்னது? ஒரு நாடு, ஒரு கண்ட்ரி, அதோட இன்கம் வருமானம். அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது மொத்தமாக சேர்க்கிறது. ஒரு நாட்டோட வருமானத்தை அக்ரிகேட் மொத்தமாக சேர்த்து கால்குலேட் பண்ணுறது தான் நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ். சிம்பிள். ஸோ இப்போ நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ் ரிவீல் ஏ கண்ட்ரிஸ் ஆனுவலாக இருக்கலாம், இல்லைன்னா குவார்டர்லியாக இருக்கலாம். ஸோ குவார்டர்லின்னு என்னது? 3 மந்த்துக்கு. ஸோ 12 மந்த் இருக்குன்னா 12th 4 பிரிச்சோம் அப்படின்னா 3 வருமா? அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு குவார்டர் ஆகும். ஸோ அந்த 3 மாசத்துல எவ்வளவு இன்கம் ஒரு கண்ட்ரி ஏர்ன் பண்ணியிருக்கு. இது பர்சனல் இன்கம் இல்லை, ஒவ்வொரு பர்சனோட இன்கம் கிடையாது, இண்டிவிஜுவலோட இன்கம் கிடையாது. இது என்னது? ஒரு கண்ட்ரியோட இன்கம். ஒரு கண்ட்ரியோட வருமானத்தை கால்குலேட் பண்ணுறது தான் நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ். ஸோ அது ஆனுவலாக இருக்கலாம், இல்லைன்னா குவார்டர்லியாக இருக்கலாம். ஸோ எக்கனாமிக் அவுட்புட்னா என்னது? மொத்தமாக எவ்வளவு வருமானமும் செலவும் எப்படி இருக்குன்னு ஆனது கரெக்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ வருமானம் வருதோ அவ்வளவு செலவு பண்ண போகிறோம் கண்ட்ரின்னு வரும்போது. ஸோ இன்புட்டும் அவுட்புட்டும் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். 2 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா? சிம்பிளாக என்ன அப்படின்னா நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி எவ்வளவு ப்ரொடியூசஸ் பண்ணுதோ. ஸோ நேஷனோட இன்கம், ஒரு கண்ட்ரி எவ்வளோ ப்ரொடியூசஸ் பண்ணுறதோ அது மக்களோட இன்கம் வருமானமாகவும் இருக்கும். ஸோ ஒரு நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட பார்த்தீங்கன்னா வருமானம், இல்லைன்னா ஒரு கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன், எப்படி வேணால் சொல்லாது. இப்போ they tell us how well the economy is doing, எப்படி ஒரு எக்கனாமி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்? நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஜிடிபி பெட்டராக போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜிடிபி 3 trillion, 4 trillion, 5 trillion, 10 trillion அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பெட்டராக போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஒரு கண்ட்ரி பெட்டராக போகிறதுக்கு நம்ம எது மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணலாம்? நேஷனல் இன்கம் அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி நேஷனல் இன்கம், கண்ட்ரியோட இன்கம் வருமானத்தை கால்குலேட் பண்ணுறது, இல்லை கண்ட்ரியோட ப்ரொடக்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த திங்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னது? என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி, ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் காஸ்ட் நிறைய இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வெறும் ஜிடிபினா என்னன்னு மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கண்ட்ரி ஒரு இமேஜினரியாக பார்க்கும்போது ஒரு கண்ட்ரியில் வெறும் ரைஸு, மொபைல் ஃபோன்ஸு அண்ட் ஹேர் கட்ஸ், இது 3 தான் மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹோல் இந்தியாவை நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால ஒரு இமேஜினேஷனாக ஒரு ஏங்கிற கண்ட்ரி எதை மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுது? ரைஸு அண்ட் மொபைல் ஃபோன்ஸு அண்ட் என்னது? ஹேர் கட்ஸ். ஸோ இது ப்ரொடக்ஷன் சைடு. ஸோ இதனால வர இன்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம், ஓகேவா? நம்ம பின்னாடி எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத பின்னாடி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு இமேஜினரி கண்ட்ரி, கண்ட்ரிமா, அந்த கண்ட்ரியில் ரைஸு, மொபைல் ஃபோன்ஸு, ஹேர் கட்ஸு இதெல்லாம் என்னது பண்ணுறாங்க, அது மட்டும் தான் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. சும்மா ஒரு இமேஜினேஷன். இப்போ ரைஸ்ன்னு சொல்லும்போது அது பிரைமரி செக்டார். அது ஏன் பிரைமரி செக்டார் அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர் டைப்ல வரும். டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர்ல இருந்தே டைரக்டா ஒரு பொருளை யூஸ் பண்றோம் அப்படின்னா அது பிரைமரினா என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்டரினா என்னது? செகண்ட் ஸ்டேஜ். அப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரோ இல்ல மைனிங்கோ இது மாதிரி விஷயத்துல இருந்து ஓகேவா வர ரா மெட்டீரியல்ஸை மைனிங் மூலமா எனக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கும். அந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி நான் ஒரு மொபைல் ஃபோன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா மேட் இன் ஃபேக்டரிஸ் ஃப்ரம் என்னது? ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து நான் மொபைல் ஃபோனை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது பேர் என்னது? செகண்ட் ஸ்டேஜ். நேச்சர்ல இருந்து வரது அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி செக்டார்.
அதை வச்சு இன்னொரு பொருளை பண்ணோம்னா அது என்னது செகண்டரி செக்டார். டெர்ஷரி அப்படிங்கிறது சர்வீஸ் கொடுக்கப்படும், ஆனால் குட்ஸ் ப்ரொடியூசஸ் பண்ணப்படாது. ஹேர் கட் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணும்போது என்ன பண்ணுச்சுன்னா அவன் ஹேர் கட் பண்ணி விட்டான், ஏதாச்சும் குட் கிரியேட் ஆச்சா, இருக்கிற முடிதான் போயிருக்கும் இல்லையா. சொன்ன பார்த்தா எஜுகேஷன் போகும்போது நீ வந்து கற்றுக்குருவ, ஆனால் எதுவுமே வந்து ப்ரொடியூசஸ் பண்ணப்பட்டிருக்காது. ஆனால் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹெல்த் செக் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக பார்த்துட்டு இது இருக்குது இது இல்லைன்னு சொல்கிறதுக்கே என்னது கன்சல்டேஷன் ஃபீஸ் 150 rupees, ஸோ 300 rupees, ஸோ 500 வாங்குறாரு அப்படின்னா எதுக்காக வாங்குறாரு? சர்வீஸ்க்காக வாங்குறாரு. ஸோ ஆல்ரெடி அவர் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் வச்சு சர்வீசஸ்க்காக மட்டும் வாங்குறாரு. சர்வீஸ் கிவன், நோ குட்ஸ் எனது ப்ரொடியூசஸ் பண்ண கிடையாது. இதை டெர்ஷரி செக்டார்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரைஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர்லேருந்து வர்றது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? பிரைமரி செக்டார். செகண்டரி செக்டார்னால இது மேனுஃபேக்சரிங், நேச்சர்லேருந்து வர பொருளை வச்சு என்ன பண்ணோம்? மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ கிளாத் இருக்குது அப்படின்னா கிளாத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறது, காட்டன் வேணும் அப்படின்னா காட்டனை வந்து ப்ரொடியூசஸ் பண்ணுறது அக்ரிகல்ச்சர், பிரைமரி செக்டார். அதே கிளாத் என்ன வந்துடும்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது. டெர்ஷரி செக்டார் அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டார். ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வீஸ் கிவன், எஜுகேஷன், ஹெல்த்து, ஹேர் கட்டு, இது மாதிரி எல்லாமே. ஸோ இப்போ என்னன்னா சிம்பிளாக நேச்சர்லேருந்து வர பொருளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பிரைமரி செக்டார், அக்ரிகல்ச்சர். ஸோ செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது அதே பொருளை யூஸ் பண்ணி இன்னொரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா செகண்டரி செக்டார். சர்வீஸ் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் குட்ஸ் ப்ரொடியூசஸ் பண்ணல அப்படின்னா அது டெர்ஷரி செக்டார். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ப்ரைவேட்டாக பண்ணாலும் சரி, ப்ரைவேட் மறுபடியும் நீ நான் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து கிரியேட் பண்ணாலும் சரி, ஒரு சர்வீஸ் கொடுத்தாலும் சரி. இப்போ நான் வீடியோ ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறேன்னா கூட இந்த வீடியோ என்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டார். ஸோ நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணுறது. கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ப்ரொவைட் பண்ணுறது சர்வீஸ் செக்டார். அது அதே கவர்மெண்ட் வந்து ஒரு பெட்ரோலை வந்து என்னது மேனுஃபேக்சர் பண்ணுது, இல்லைன்னா வந்து ட்ரெயின். ஓகேவா? ட்ரெயின் வந்து நீங்கள் ட்ரெயின் சர்வீஸை யூஸ் பண்ணீங்கன்னா அது சர்வீஸ் செக்டார். டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அது வந்து வெறும் சர்வீஸ், எந்த குட்ஸுமே கிரியேட் ஆகிருக்காது. அதே கவர்மெண்ட் பிரெட்டோ வாட்சோ மேனுஃபேக்சர் பண்ணி விற்றாங்க அப்படின்னா அது என்னது? மேனுஃபேக்சரிங் செக்டார். ஆனால் ரயில்வேல நீங்கள் ரயில்வேஸ் ட்ரெயின் சர்வீஸை யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கும்போது என்ன அப்படின்னா எந்த பொருளையும் வாங்கலை, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ட்ராவல் பண்ண போறீங்க. அப்போ ட்ராவல் அப்படிங்க எதில் வந்துடும்னா சர்வீஸ் செக்டாரில் வந்துடும். ஓகே, ஸோ அது கவர்மெண்டோட சர்வீஸ் செக்டார். திஸ் பப்ளிக் செக்டாருக்குள்ள வந்துடும். ஸோ இப்போ குட்ஸ் வெர்சஸ் சர்வீசஸ். அப்போ குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது மாதிரி ரொம்ப டீப்பாக கேட்கலாம். எந்த பார்ட்டு கேட்பாங்களோ அந்த பார்ட்டில் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப கிரே ஏரியாவாக இருக்கிறது, கிரே ஏரியானா என்னது, அப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற டாபிக்ஸை மோஸ்ட்லி நீங்கள் ஹேண்டில் பண்ண அவசியமே இல்லை. ஸோ இதில் குட்ஸ் வெர்சஸ் சர்வீசஸ்ன்னு சொல்லும்போது குட்ஸ் அப்படிங்கிறது வாட் இஸ் இட். ஸோ ஃபிசிக்கல் ஐட்டம்ஸ் நம்ம குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். இது டேஞ்சிபிளாக இருக்கும். இந்த வேர்டு ரொம்ப முக்கியமாக. டேஞ்சிபிள் அப்படிங்கிறது ஒன்னால் தொட முடியும், டச் பண்ண முடியும். இந்த வேர்டு பிலிம்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்கிறான். டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, டேஞ்சிபிள்னா என்னது? ஒரு பொருளை தொட்டு ஒன்னால் உணர முடியும். இன்டேஞ்சிபிள் அப்படிங்கிறது உன்னால் டச் பண்ண முடியாது. ஹேர் கட் பண்ணுற அந்த சர்வீஸை டச் பண்ண, ட்ராவல் அப்படிங்கிறத டச் பண்ண முடியாது. ட்ரெயினை டச் பண்ணாலும் தேவையில்லாத கொஸ்டின் கேட்கக்கூடாது, அதுதான் மேட்ரு. ஓகேவா? இந்த சர்வீஸ், அது ட்ராவல் அப்படிங்கிறது சர்வீசஸ், அதனால என்ன பண்ண முடியாது? டச் பண்ண முடியாது. ட்ரெயினை டச் பண்ணலாம், ஆனால் அந்த டிக்கெட் வாங்கும்போது நீ ட்ரெயினை கிரியேட் பண்ணல, நீ என்ன தான் கிரியேட் பண்ண? ட்ராவலை தான் கிரியேட் பண்ண. தட்ஸ் சர்வீஸ் செக்டர். ஸோ ஓனர்ஷிப் அப்படிங்கிறது யூ ஓன் தி குட்ஸ் ஆஃப்டர் பை. நீ உன்னால் ஓன் பண்ண முடியும், ஆனால் வந்து என்னன்னா யூஸ் தி சர்வீசஸ். நீ வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறீங்களே தவிர ஓன் பண்ண முடியாது. ஸோ எஜுகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது? ஓன் பண்ண முடியாது. குட்டாக ஓன் பண்ண முடியாது, பொருளாக ஓன் பண்ண முடியாது. ஆப்வியஸாக சர்டிஃபிகேட் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும். ஓகே, ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கேன் பி ஸ்டோர்டு, ஆனால் இதை என்ன பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ என்ன கேட்கக்கூடாது அப்படின்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா? கேட்கக்கூடாது. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி தானே? எது முக்கியம், எது கேட்கணும், எது கேட்கக்கூடாது. ஏன்னா எக்கனாமிக்ஸை படிக்கிற வரைக்கும் ரொம்ப வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபஸ்ட்டு கெயின் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் யூஸ்ன்னு சொல்லும்போது மேட் ஃபஸ்ட்டு, யூஸ்டு லேட்டர். ஃபஸ்ட்டே மொபைல் ஃபோனை ப்ரொடியூசர்ஸ் பண்ணிட்டு லேட்டராக யூஸ் பண்ணுவோம். ப்ரொடியூஸ்டு அண்ட் யூஸ்டு அட் தி சேம் டைம். ஸோ ஒரு ட்ரெயினோட
பார்ட்ஸை கிரியேட் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் செக்டார். அந்த ட்ரெயின் எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ட்ரெயினால நீ டிராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டிக்கெட் எடுக்கிற கேஷுமே சர்வீஸ் செக்டாராக ஆட் ஆகும். ஸோ அதில் என்ன பண்ணனா பொருளை என்ன பண்ணுற அப்படின்னா அது சர்வீஸை உடனே என்ன பண்ணுற அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற என்ன சர்வீஸ் அது அதை ட்ராவல் பண்ணுறது இங்கேருந்து ஒன்று இங்கேருந்து அங்கே ஒன்று கொண்டு போய் சேர்க்கறது தான் சர்வீஸ். அந்த கொண்டு போய் சேர்க்குற சர்வீசஸை ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா நீ ஒரே டைமில் என்ன பண்ணுறது ப்ரொடியூஸும் பண்ணுற அதே டைமில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா கன்சியூமும் பண்ணுற. ஸோ இது மாதிரி அழகாக என்ன பண்ணலாம்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைஸு காரு மொபைல் ஃபோன்ஸு கிளாத்ஸு கிரியேட் பண்ணுறது, ஹேர் கட்டு டீச்சிங் பேங்கிங் டெலிவரி சிஸ்டம்ஸு. அதாவது ஒரு ஃபுட்டை ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் செக்டார், ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் செக்டார். அதுவே ஸ்விக்கி உன் வீட்டில் கொடுக்குறான் அப்படின்னா அது என்னது சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார் மூலமா என்னது ஸ்விக்கி நம்ம வீட்டில் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருப்போம் ஆக்டிவிட்டிஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு, குட் கிரியேட் ஆகல டெலிவரி ப்ராசஸ்ல. ஏன்னா அந்த ஃபுட்டு கிரியேட் பண்ணது என்னது ரெஸ்டாரண்ட், அது மேனுஃபேக்சரிங் செக்டாருக்குள்ள வந்துடும். இவ தனி அப்படிதான் ஸ்விக்கிக்கு வர கேஷ் எல்லாமே சர்வீசஸ் மூலமா வந்துச்சு, ஃபுட்டு கிரியேட் பண்றதுனால வரல. இது இன்டான்ஜிபிள். அந்த டெலிவரி அப்படிங்கிற விஷயத்த நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது தொட முடியாது. ஃபுட்டை தொட முடியும், அது வேற விஷயம். யூ யூஸ் தி எனது சர்வீசஸ் நாட் என்னது ஓன் பண்ண மாட்டேன். அதாவது டெலிவரி அவன் கொண்டு வந்த விஷயத்த அந்த சர்வீசஸ் உனக்கு ஈஸினஸஸ் கிரியேட் ஆச்சு, அதை நீ என்ன பண்ண முடியாது ஓன் பண்ண முடியாது, cannot பி ஸ்டோர் பண்ண முடியாது. ப்ரொடியூஸ்ட் அண்ட் யூஸ்ட் அட் தி சேம் டைம். இந்த பையன் அங்கிருந்து ஹோட்டல்ல இருந்து வீடு வர வரைக்கும் என்னது அந்த வண்டி வந்துட்டே இருப்பான் அப்படிதானே, அதான் சர்வீஸ். உனக்கு டெலிவரி கொடுக்க வந்துட்டு இருக்கிறான். ஸோ ஒரே சேம் டைமில் அது கிரியேட் ஆகும், அதை யூஸும் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஹேர் கட்டு டீச்சிங் பேங்கிங் டெலிவரி எல்லாமே சர்வீஸ் செக்டாரில் வந்துடும். ஸோ குட்ஸ் வர்சஸ் சர்வீசஸ் சொல்லும்போது இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எஸ்பெஷலி வேர்ட்ஸ் வரும்போது டான்ஜிபிள்னா என்ன இன்டான்ஜிபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஜிடிபியோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி ஜிடிபினா அதே கண்ட்ரியில் ரைஸும் மொபைல் ஃபோன்ஸும் ஹேர் கட் மட்டும் தான் ப்ரொடியூசர்ஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரைஸ் 1000 kg ப்ரொடியூசர்ஸ் ஆகுது, மொபைல் ஃபோன்ஸ் 100 மொபைல் ஃபோனை ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறான், ஹேர் கட்டு 1000 பேருக்கு ஹேர் கட் பண்ணுறான். ஸோ ஒரு ரைஸ்க்கு 1 kg 20 rupees, மொபைல் ஃபோன் ஒரு மொபைல் ஃபோன் 5000, ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு 300. ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளவு ரைஸ் ப்ரொடியூசர்ஸ் பண்ணியிருக்கிறான், மானிட்டரி வேல்யூ மணி வேல்யூ. ஸோ லெட்ஸ் கால்குலேட் ஜிடிபி ஃபார் தி மார்க்கெட் ஆர் மானிட்டரி வேல்யூ. மார்க்கெட்டில் மார்க்கெட்னா என்னது நம்ம வாங்கும்போது மார்க்கெட்டில் அதுக்கான ஒரு டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னா 20,000 ரூபா. மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ 20 kgனா 20,000 ரூபா. ஸோ மார்க்கெட்டில் மொபைல் ஃபோன்ஸ் 100 யூனிட் விற்கிறான், ஒரு யூனிட் 5000 ரூபா. ஸோ 5 லட்சம் ரூபா. ஹேர் கட் என்ன அப்படின்னா 1000 பேருக்கு பண்ணுறான், 300 ரூபா. ஸோ 3 லட்சம் ரூபா. ஸோ மொத்தமாக மணி வேல்யூவை ஒரு கண்ட்ரி எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா 8 lakhs பார்த்தீங்கன்னா 20,000 rupees. அப்போ நான் எதெல்லாம் எடுக்கிறேன், குட்ஸ் ரைஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் எடுக்கிறேன், பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டார் மூலமாக கிரியேட் பண்ணப்பட்ட குட்ஸையும் எடுக்கிறேன், அண்ட் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஹேர் கட் சர்வீசஸ், தட்ஸ் மீன்ஸ் சர்வீசஸுமே எடுக்கிறேன். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஒரு பொருளோடையும் சர்வீஸ் கிரியேட் பண்ண டெலிவரி இல்லைன்னா ஹெல்த் எஜுகேஷன்ஸ் ஹேர் கட் இது மாதிரி விஷயம் சர்வீசஸையும் குட்ஸையும் எடுத்துட்டு அது ரெண்டையோடைய மார்க்கெட் வேல்யூவை, அது ரெண்டோட மானிட்டரி வேல்யூவை, மானிட்டரினா என்னது மணி வேல்யூ, அவ்வளோதான். மார்க்கெட்டில் மணி வேல்யூ எவ்வளோ இருக்கோ அது கால்குலேட் பண்ணி மொத்தமாக சொன்னால் அது பேர் தான் ஜிடிபி, அவ்வளோதான். ஓகேவா, இன்னும் நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான் கிராஸ்னா என்ன. அப்போ எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ ஜிடிபின்னு இருக்குன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஃபர்ஸ்ட் கிராஸ்னா என்ன, டொமஸ்டிக்னா என்ன, ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம், குட்ஸாகவும் இருக்கலாம் சர்வீசஸாகவும் இருக்கலாம். ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கலாம், குட்ஸாகவும் இருக்கலாம் சர்வீசஸாகவும் இருக்கலாம். இப்போ கிராஸ்னா என்ன, டொமஸ்டிக்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிராஸ் அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் ஆனுவல் அவுட்புட் வித்தவுட் டிடக்டிங் என்னது கேபிட்டல் பார்த்தீங்கன்னா என்னது டிப்ரிசியேஷன். ஸோ எப்படின்னா கிராஸ் அப்படிங்கிறது மொத்தமாக நான் என்ன பண்ண மாட்டேன், தேய்மானத்தை கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது கிராஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மால் டாய் ஃபேக்ட்ரி இருக்கு, ஒரு பொம்மை செய்யற ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த டாயோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்து இருக்கிற டாயை கிரியேட் பண்றான். அப்போ அந்த கம்பெனி மணி வேல்யூவை எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கிறான், குட்ஸ் எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கிறான், 1 லட்சம். அந்த குட்ஸை ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது அந்த மெஷின்ஸ் என்ன ஓல்ட் ஆயிரும், அதோட வேல்யூ கம்மியாயிரும்.
அப்போ அதனால லாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா லாஸ் ஆயிருக்கும். அப்போ எக்கனாமி வந்து ப்ரொடக்ஷனை பார்க்கும்போது ஆக்சுவலாக கிரியேட் ஆனது எவ்வளோ? 90,000 தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த மிஷின் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வேல்யூ கம்மியாயிருச்சு, மிஷின் வந்து தேய்மானம் ஆயிடுச்சு. அப்போ அந்த கம்பெனியோட அவுட்புட் எவ்வளோதான்? 90,000 தான். பார்க்கறதுக்கு 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபாய்க்கு டாய்ஸ் வெளியே வந்துச்சு. அந்த ப்ராசஸ்ல அந்த 1 லட்ச ரூபா டாய்ஸ் வெளியே வர ப்ராசஸ்ல மிஷின்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா தேய்மானம் ஆயிடுச்சு. அந்த தேய்மானத்தை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது கிராஸ். தேய்மானத்தை கன்சிடர் பண்ணா அது நெட். இப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல நம்ம தேய்மானம் அப்படிங்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ண மாட்டோம். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு வரும்போது தேய்மானத்தை கன்சிடர் பண்ணுவோம். இங்க மொத்தமா எடுத்துக்கிடுவோம், எவ்வளவு ஃபேக்டரியில மொத்தமா வருதோ அவ்வளோ. ஸோ அப்போ இதுல எந்தவித டிடக்ஷனுமே இருக்காது 20,000, 5,000, 3 lakhsல. ஸோ கிராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா that's because GDP is gross. மொத்தமா we don't subtract another depreciation. That means தேய்மானத்தை, ஃபேக்டரியோட தேய்மானத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? தட்ஸ் அ கிராஸ் அப்படிங்கிறது. சில டொமஸ்டிக்னா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட டெரிட்டரிக்குள்ள ப்ரொடியூசஸ் பண்ற எந்த பொருளையா இருந்தாலும் சரி அதை நான் கன்சிடர் பண்ணுவேன். ஒரு கண்ட்ரியோட டெரிட்டரிக்குள்ள, டொமஸ்டிக்னா என்னது, உள்ளூர், உள்ளூருக்குள்ள ப்ரொடியூசஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணுவேன். அது ஃபாரினரா இருந்தாலும் சரி, இல்லை இந்தியனா இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் ஏலியனா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டொமஸ்டிக், என் கண்ட்ரிக்குள்ள ப்ரொடியூசஸ் ஆச்சு அப்படின்னா அது எல்லா மணி வேல்யூவுமே நான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னா அது டொமஸ்டிக். நேஷனல், ஜிஎன்பி பின்னாடி படிப்போம். நேஷனல் அப்படிங்கிறது சிட்டிசன்ஸ் மட்டும் ப்ரொடியூசஸ் பண்றதை கன்சிடர் பண்றது பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? அது இன்னொரு வீடியோல. ஸோ டொமஸ்டிக் அப்படிங்கிறது வித்தின் கண்ட்ரிஸ் பார்டர்ஸ், ஒரு கண்ட்ரியோட பார்டர்ஸஸ்க்குள்ள ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ ப்ரொடியூசஸ் இட், அது ஃபாரினரா இருக்கலாம், இல்லைன்னா இந்தியனா இருக்கலாம், இல்லைன்னா ஏலியனா கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவேன், அதுவுமே கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னா தட்ஸ் டொமஸ்டிக். ஸோ கிராஸ் டொமஸ்டிக். டிப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ணாம மொத்தமா இந்தியனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு மணி வேல்யூவை நம்ம ஒருக்குள்ள கிரியேட் பண்றானோ அந்த வேல்யூ ஃபுல்லா கன்சிடர் பண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள், ஜப்பானீஸ் கார் கம்பெனி இந்தியாவில் கார் மேக் பண்ணுது அப்படின்னா they are including இந்தியாஸ் ஜிடிபி பிகாஸ் they are made inside the India. நம்ம பவுண்டரிக்குள்ள, பார்டருக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கான். ஈவன் தோ அது கம்பெனி ஃபாரினர் இருந்தா கூட. ஆனா ஒரு இந்தியன் இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் ஜெர்மனி இந்தியாவுக்கு மணி அனுப்புறாரு அப்படின்னா அதை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல எடுத்துக்க மாட்டோம். அதாவது இல்லை, இப்படி வேணா இப்படி வச்சுக்கோங்களேன். டாடா கம்பெனி இருக்கிறான் வச்சுக்கோங்களேன். டாடா வந்து ஜாகுவார் கம்பெனியை யூகேல வாங்குறான். ஸோ யூகேல ஜாகுவார் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுது. இந்தியன் தானே டாடா, பட் ஆனால் இந்தியாவோட ஜிடிபியில் அது இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா நம்ம பவுண்டரியில் ஜாகுவார் கிரியேட் ஆகலை. புரியுதுல? இந்தியன் கம்பெனி தான் ஃபாரின்ல இருக்கு, பட் ஆனால் இந்தியா பவுண்டரிக்குள்ள கிரியேட் ஆகிறதுனால ஜாகுவார் அங்கே தான் மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிறதுனால அது டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல என்ன ஆகுதுனால இன்க்ளூட் ஆகாது. ஓகே, அது நேஷனல் ப்ராடக்ட்ல இன்க்ளூட் ஆகும். அது பின்னாடி பிடிக்கும். That money is not included in India's GDP because it's earned outside earn பண்ணதுனால, outside producers ஆனதுனால. GDP counts location, not nationality. இந்தியனா இருந்தாலும் சரி, ஏலியனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஃபாரினா இருந்தாலும் சரி, நம்ம பார்டருக்குள்ள ப்ரொடியூசர்ஸ் பண்ண எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவோம். அதே இந்தியனா, ஏலியனோ, ஃபாரினா எவனா இருந்தாலும் வெளியில ப்ரொடியூசர்ஸ் பண்றதை என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். தட்ஸ் மீனிங் ஆஃப் டொமஸ்டிக் அப்படிங்கிறது. ஸோ எக்கனாமி எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணலாம் வேர்ட்ஸை. அதாவது இதே வேர்ட்ஸ் நீங்க சொன்னதை எப்படி வேணா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா, எந்த வேர்ட்ஸை கேட்டாலும் சரி, இல்லை இதானே படிச்சிருந்தேன், இதே மாதிரி தானே அவன் கேட்டிருக்கணும், டிஃப்ரெண்டாக கேட்டிருக்கேன் அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படின்னா அவ்வளோதான். அந்த கான்செப்டை அங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். கிராஸ்னா எனக்கு தெரியும், மொத்தமாக கால்குலேட் பண்ணுறது, டிப்ரிசியேஷன் எடுத்துக்காது. டொமஸ்டிக்னா பார்டருக்குள்ள பண்றது, ஃபாரினர்ஸோட என்ன பண்ண மாட்டேன்னா கன்சிடர் பண்ண மாட்டேன். அது ஏலியனா, அதாவது டொமஸ்டிக் இது ஃபாரின்லேருந்து வரதை கன்சிடர் பண்ண மாட்டேன். டொமஸ்டிக் பார்டருக்குள்ள ஃபாரினா இருந்தாலும் சரி, ஏலியனா இருந்தாலும் சரி, இந்தியனா இருந்தாலும் சரி, ஐ வில் கன்சிடர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னு வரும்போது எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிடுவோம்? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. ஸோ எந்த ப்ராடக்ட் எடுத்து ஒன்லி கவுண்ட்ஸ் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், excluding raw materials to avoid double counting. இப்போ ரைஸை ப்ரொடியூசஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அந்த ரைஸ் என்ன பண்ணியாச்சுன்னா மாவா மாத்தியாச்சு.
ஸோ மாவை மாற்றி ஃப்ளோராக மாற்றி ஓகேவா, அந்த ஃப்ளோருக்கு அப்புறம் என்னது இட்லி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரைஸை ப்ரொடியூசஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா என்னது 1000 rupees ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா. ஸோ ஃப்ளோராக மாற்றினதுக்கு அப்புறமா அது ஒரு 1500 ரூபாய்க்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்லியை ப்ரொடியூசஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா என்னது ஒரு 2500 ரூபாய்க்கு விற்கிறோம் அதை. ஸோ டோட்டல் எவ்வளோ கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க, 1000, 1500, 2500, 5000 ஆச்சு. ஆக்சுவலாக 5000 ரூபாய்க்கு என்ன ஆகலை, ப்ரொடக்ஷன் கிரியேட் ஆகலை. எவ்வளோதான் ப்ரொடியூசஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த இட்லிக்குள்ளேயே மாவு வந்துடும், இட்லிக்குள்ளேயே ரைஸ் வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது, ரா மெட்டீரியல் ரைஸை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்டர்மீடியேட்ரி குட்ஸ்னா என்னது, அந்த இட்லி பண்றதுக்கு ஒரு மாவு யூஸ் பண்ணியிருப்போம்ல, அது இன்டர்மீடியேட்ரி குட். இன்டர்மீடியேட்னா என்னது, இடையில இருக்கிற குட். அதையும் என்ன பண்ணக்கூடாதுன்னு என்னது கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணாம ஃபைனல் குட்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு கார் இருக்கு அப்படின்னா காரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அந்த கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணமோ அதை எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது கால்குலேட் பண்ணும்போது. ஏன்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டபுள் கவுண்டிங். மறுபடியும் ரைஸை கால்குலேட் பண்ணுவேன், மறுபடியும் ஃப்ளோருக்குள்ளே ரைஸ் இருக்கும், மறுபடியும் இட்லிக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃப்ளோர் இருக்கும், அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஃபைனல் குட்ஸை மட்டும் தான் எடுத்துக்கிடுவேன், இன்டர்மீடியட் ரா மெட்டீரியல்ஸை எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ரைஸை ப்ரொடியூசஸ் பண்ணிட்டு அந்த ரைஸை டைரக்டாகவே நீ கன்சியூம் பண்ணுற அப்படின்னா அது கன்சிடர் பண்ணப்படும். இப்போ இந்த ரைஸை ஃப்ளோராக மாற்றாம இதில் இருக்க என்னது இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ப்ரொடியூசஸ் பண்ணி அதை டைரக்டாகவே நீ கன்சியூம் பண்ணுற அப்படின்னா இது கணக்கில் வந்துடும். ஏன்னா ஃபைனல் குட் அது டைரக்டாகவே கன்சியூம் பண்ணிட்டேன். ஃப்ளோர் இருக்கு, யாரும் மாவை குடிக்க மாட்டோம், பட் ஆனால் சப்போஸ் அதையும் குடிக்கிற அப்படின்னா என்னது, ஸோ அது டைரக்டாக கன்சிடர் பண்ணப்படும். ஓகேவா, அப்போ அது கன்சிடர் பண்ணும்போது ரைஸை வந்து என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். எதை நீ கன்சியூம் பண்றியோ ஃபைனல் குட், மார்க்கெட்ல ஃபைனல் குட்டா எது இருக்கோ அதுதான் இந்த என்னது கன்சிடர் பண்ணும். ஃபைனலா கன்சியூம் பண்ற குட்ஸை மட்டும். அந்த குட்ஸ் அந்த ஃபைனல் குட்ஸுக்கு வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த வேல்யூ எதுக்குள்ள ஆட் ஆயிரும், ஃபைனல் குட் எல்லாம் ஆட் ஆயிரும். ஸோ ஃபைனல் குட்ஸை மட்டும் எடுப்போம். A farmer sells wheat to baker for 20. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து சும்மா வீட் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு பேக்கருக்கு, ஒரு பேக்கரிக்காரனுக்கு இல்லைன்னா பிரெட் பண்ணுறவனுக்கு வீட் வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா பேக்கர் வந்து அந்த வீட்டை யூஸ் பண்ணி 50 ரூபாய்க்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னது பிரெட் கிரியேட் பண்ணுவார். இப்போ அந்த பிரெட் வேல்யூ 50 மட்டும் தான் எடுத்துக்கணும். அந்த 20ஐயும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா அது டபுள் கவுண்டிங். ஏன்னா அந்த பிரெட்டுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா என்னது அந்த வீட் இருக்கு. ஸோ ஃபைனல் பிரெட் ஒர்த்து வந்து 50. நாட் என்ன கிடையாதுன்னா என்னது வீட்டு பிளஸ் என்னது பிரெட் 70 எடுத்துக்க கூடாது, ஒன்லி 50 மட்டும் எடுத்துக்கணும். பிகாஸ் தட் வுட் பி என்னது டபுள் கவுண்டிங். ஸோ ஃபைனல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது a teacher gives, இது குட்ஸுக்கு இது. அப்போ வந்து சர்வீசஸ் வரும்போது a teacher gives private classes and earns பார்த்தீங்கன்னா 500. ஸோ ப்ரைவேட் கிளாஸஸ் மூலமா 500 ஏர்ன் பண்றாரு அப்படின்னா the full 500 is counted in the GDP because it's a final service. அப்படிதானே? அப்போ ஒரு ஹேர் கட் பண்ணும்போது மூவி பார்க்க போறான்னா 250 ரூபா பே பண்ற அப்படின்னா அந்த 250 ரூபா கம்ப்ளீட்டா கவுண்ட் ஆகும். ஓகேவா, அந்த மூவிக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்ன செஸ் பண்ண அப்பெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரெயினை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நிறைய காஸ்ட் ஆயிருக்கலாம், பட் அது டசன்ட் மேட்டர். சர்வீஸ்னு வரும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபுல் காஸ்ட்டே எடுத்துக்கும், ரொம்ப முக்கியமானது. ஸோ டிராவலுக்கு நீ 150 ரூபா ட்ரெயினுக்கு இப்போ என்னது கொடுக்குற அப்படின்னா டிக்கெட் கொடுக்குற அப்படின்னா 150 ரூபாயுமே கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஏன்னா நீ கன்சியூம் பண்ணது 150 ரூபா ஃபைனல் இது, அது அப்படியே கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன அப்படின்னா என்னது ஃபைனல் குட்ஸையும் ஃபைனல் சர்வீசஸையும் எடுத்துக்கணும். நாட் என்னது இன்டர்மீடியேட் குட்ஸையும் இடையில இருக்கிற குட்ஸையும் ரா மெட்டீரியல்ஸையும் என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. எதுக்காக, டபுள் கவுண்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக. திரும்ப திரும்ப அதே வேல்யூ உள்ள கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்போம், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபைனல் குட்ஸை மட்டும் எடுக்கும். இதெல்லாம் அப்படியே எக்ஸாம்ஸில் கேட்கலாம். அவாய்ட் டபுள் கவுண்டிங்காக தான் என்னது ஃபைனல் குட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ டைம் பவுண்டு மெஷர்மெண்ட். சரி அப்படின்னா எங்கள் சார் என்ன கேட்பார் அப்படின்னா காலேஜில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த லென்த் ஆஃப் த வால் எவ்வளோன்னு கேட்டோம் அப்படின்னா சார் 10 அப்படின்னு சொன்னால் கழுதியா குதிரியான்னு கேட்பார். எந்த விஷயம் சொன்னாலும் அதில் ஒரு டைமென்ஷன் இருக்கணும், அதில் மெஷர்மெண்ட்ஸ் யூனிட் இருக்கணும். ஸோ அதில் யூனிட் இருக்கணும், ஒரு டைம் பவுண்டு ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டைம் பவுண்ட் அப்படியாது. ஜிடிபி அப்படிங்கிறது என்ன ஜிடிபி, 10 வருஷத்துல ஜிடிபியா, 2 வருஷம் உள்ள ஜிடிபியா, இல்லை லைஃப் லாங் ஜிடிபியா, மொத்தமாக இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண ஜிடிபியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மீனிங் இருக்கணும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து ஆனுவலாக பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆனுவல் ஜிடிபி தான் கன்சிடர் பண்ணுவோம். 3 ட்ரில்லியன் இந்தியன் எக்கனாமி 4 ட்ரில்லியன் சொல்கிறோம் அப்படின்னா இல்லை 5 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம், அது ஒரு வருஷத்துக்கு 5 ட்ரில்லியனை நான் என்ன பண்ணுவேன், டச் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். குவார்டர்லி எக்ஸாம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும்ல, எக்கனாமி எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷம் எதுக்கு வெயிட் பண்ணணும். ஒரு 3 மாதம் ஒரு டைமு டேட்டா ரிலீசஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு எக்கனாமி எப்படி போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அது மூலமாக ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்காக குவார்டர்லியும் ரிலீசஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன, குவார்டர்லின்னு சொல்லும்போது Q1, Q2, Q3, Q4 இருக்கலாம். ஆக்சுவலாக இந்தியாவோட ரியல் இப்போதைக்கு இருக்கிற ஜிடிபி எவ்வளோ அப்படின்னா 260 lakh crore. இந்த மாதிரி டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோமா. ஒரு நேரம் பார்த்தா எல்லாமே இமேஜினரி கால்குலேஷன், இப்போ நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா ரியல் கால்குலேஷன். இந்தியாவோட ஜிடிபி வேல்யூ இதெல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு இந்தியாவோட ஜிடிபி வேல்யூ எவ்வளோ, 260 lakh crore, 260 லட்சம் கோடி. நம்மளோட பார்த்தீங்கன்னா மொத்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம இந்தியாவில் கிரியேட் பண்ணுறோம். ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிராஸ் டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணாமல் டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ள இதுக்குள்ள எவனோட கால்குலேஷன் வரும், எவன் சம்பாதிக்கிறது வரும், ஃபாரினர் சம்பாதிக்கிறது வரும். ஸோ அப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன, இப்போதான் டெஃபினிஷன். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன, இட்ஸ் அ டோட்டல் மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக மானிட்டரி வேல்யூ, மணி வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, நீ பாட்டு உனக்கு இஷ்டப்பட்ட வேல்யூ கிடையாது, மார்க்கெட்டில் இருக்கிற வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ். மானிட்டரி வேல்யூன்னு ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். ஆல் ஃபைனல் குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கக்கூடாது. குட்ஸையும் கன்சிடர் பண்ணலாம், சர்வீசஸையும் கன்சிடர் பண்ணலாம். produced within the another domestic territory, border குள்ள of a country in a given period. அந்த period 1 year இருக்கலாம், இல்ல quarter இருக்கலாம், quarterlyயாவும் இருக்கலாம். ஓகேவா, that's the definition of another GDP. இப்படிதான் GDP-னா என்னன்னு படிக்கணும். இப்போ GDP-னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே நம்ம GDP படிக்கும்போது பிரைமரி செக்டார்னா என்ன, செகண்டரி செக்டார்னா என்ன, டெர்ஷரி செக்டார்னா என்னன்னு பார்த்துக்கிறோம். ஸோ அதுக்குள்ள குட்ஸுக்கும் சர்வீசஸ்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். கிராஸ்னா என்ன, டிப்ரிசியேஷன்னா என்ன, டொமஸ்டிக்னா என்ன, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸில் ஃபைனல் ப்ராடக்ட்ஸஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதில் இன்டர்மீடியட் குட்ஸையும் அண்ட் பார்த்தீங்கன்னா என்னது ஏன் ரா மெட்டீரியல்ஸை கன்சிடர் பண்ண மாட்டிருக்கோம், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நார்மல் ஜிடிபினா என்ன, ரியல் ஜிடிபினா என்னன்னு பார்ப்போம். வெரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நார்மல் ஜிடிபினா ரியல் ஜிடிபினா என்னன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ், ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட், இது மாதிரி திங்ஸ். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற டாபிக், ஆனால் வெரி ஈஸி. அது ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப்போட காம்ப்ரஹென்சிவ் மொத்தமாக எம்சிக்யூ, மெயின்ஸ் கவரேஜோட, ஆன்சர் வெயிட்டிங்கை, ஹேண்ட் ஹோல்டிங்காக உட்கார வச்சு, ஓகேவா, மெதுவாக இப்போ தாண்டா பண்ண வைக்கணும், ஓகே இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரியான என்னது ஆன்சர் வெயிட்டிங் சிஸ்டமோட டவுட் கிளியரிங் எப்போ வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இது எங்களோட கிளாஸ் ரூம் அது. ஓகேவா. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் September 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிசிஎம் பேட்சோட சேர்த்து பிசிஎம் பேட்சஸுமே இருக்குது. ஸோ பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச், ஃபுல் கோர்ஸ் பேட்சுமே இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கான தனி பேட்சஸுமே இருக்குது. September 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டைம் வந்து 10 AM to 12 PM. ஸோ லிமிட்டட் டு 40 seats. 40 seatsக்கு மேலே எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா என்னது 1000 rupees. எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும், எக்கனாமிக்ஸ் மாடல் மட்டும் வேணும் அப்படின்னா 1000 rupees. ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டட்டரி. ஆல்ரெடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் என்னென்ன விஷயம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக இருக்கிற பீப்புள்ஸை ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு மாடல். ஓகேவா. ஸோ லொக்கேஷன் வந்து அண்ணா நகர், வைகை காலனி, சென்னையில். ஸோ இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை பெட்டராக யூட்டிலைசஸ் பண்ணுங்கள். Okay, keep learning, keep watching. Thank you.